வணக்கம். ரத்னம் ரிவ்யூல ஓப்பனிங்ல ஒரு 10 செகண்ட் நம்ம கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனா எக்ஸ்போர்ட் போடும்போது இந்த இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட்னு ஒன்று வைப்போம் எடிட்ல. அதில் ஏதோ ஒன்று லைட்டாக தள்ளி வச்சிட்டோம் போல இருக்கு. தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். அவசரமாக அப்லோட் அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லையா. இப்போ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ அது தெரியாமல் நடந்த தவறு, மன்னிக்கவும். அடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தப்புலாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இந்த ஒரு நொடி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஆல்ரெடி ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு அதில் நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது. ப்ரெஷ் ஷோ பார்க்க முடியல. அதனால் நேற்று உடனே அதை மார்னிங் ரத்னம் பார்த்துட்டு ரிவ்யூ முடிச்சுட்டு உடனே ஈவினிங் ஷோ இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பெரிய படங்கள் ஓடிச்சுன்னா மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி. பார்க்கிங்ல டிக்கெட் போறவங்க கூட செம்மையா சம்பாதிப்பார்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பெரிய படம் ஓடணும். இல்ல ஓடலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நல்லா இருக்கிற சின்ன படங்களை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். போன வருஷம் வந்து நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாலாம் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் ஆகல. ஆனால் சுமாரான பெரிய படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு நம்ம பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது புது டேலண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க, மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வருவாங்க. நம்மளுக்கும் புதுசா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன பேராசை. அந்த புது டேலண்ட்ஸ் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து அவங்கள பெரிய படங்களை எடுக்க வச்சு அவங்களே காண்டாக்கி அனுப்புறதெல்லாம் அஃப்கோர்ஸ் அப்படிலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அட்லீஸ்ட் கண்டென்ட்டாக நம்மளுக்கு புதுசா ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா. அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு நொடி எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். ஒரு நொடி மதுரையில் நடக்கிற கதை. எம்எஸ் பாஸ்கர் பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனை நான் திருப்பி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறாரு. ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை. அவருடைய வைஃப் போலீஸ்ல போய் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த கேஸை ஹீரோ தமன்குமார் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எம்எஸ் பாஸ்கருக்கு கடன் கொடுத்தது வேலராமமூர்த்தி. அவர் உள்ளூர்ல கொஞ்சம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ரவுடி மாதிரியான ஒரு ஃபினான்சியர்னு வச்சுக்கோங்க. லோன் ஷார்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆளு. அடாவடியா சொத்தை அடிச்சு பிடுங்குற ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆளு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சூழல்ல இன்னொரு மர்டரும் நடக்குது. ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. இந்த கேஸையும் தமன்குமார் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு கேஸையும் அவரால் கிராக் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா இல்லையா, இதுதான் ஒரு நொடி. தமன், ஸ்ரீரஞ்சனி, வேலராமமூர்த்தி உட்பட எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் எம்எஸ் பாஸ்கர் கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த மதுரை ஸ்லாங்ல பேசி ஒரு நேச்சுரலான ஒரு போர்ட்ரையில கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டரோட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வந்துருது. அதனாலே ஸோ அந்த கேரக்டர் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையும் வருது. ஹீரோ பேஸ் வாய்ஸ்ல நல்லாவே பேசியிருக்காரு. ஆனா ஆறுதல் சொல்ற சீக்வன்ஸ்ல கூட ஒரு பேஸ் வாய்ஸ்ல மிரட்டுற துணியிலே அவர் பேசாம இருந்திருக்கலாம். புதுமுக நடிகர்கள் சிலர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா விக்னேஷ் ஆதித்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப ப்ராமிசிங்கா தெரியுறாரு. இன்னும் பெட்டரான பட்ஜெட்ல படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் இன்னும் கூட சிறப்பா இருந்திருக்கும். பட் ஸ்டில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல குவாலிட்டியான அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. ரதீஷோட சினிமாட்டோகிராஃபி, சஞ்சய் மாணிக்கமோட பின்னணி இசை, குரு சூர்யாவோட எடிட்டிங் எல்லாமே நீட்டாவே இருக்கு. ரெண்டு பாடல்கள் தான் வருது. ஆனா அது நரேஷனை பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு மிஸ்ஸிங் கேஸ், ஒரு மர்டர் கேஸ்னு ரெண்டு இன்வெஸ்டிகேஷன். அதுல வர பிரச்சனைகள் எல்லாருமே பொட்டன்ஷியல் சஸ்பெக்டா தெரியறதுனால விசாரணையில வர குழப்பங்கள்னு ஜானர் ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் மணிவர்மன். முதல் சீன்ல இருந்தே கதை ஆரம்பமாகி அடுத்தடுத்த சம்பவங்கள்னு எந்தவித டீவியேஷன்ஸும் இல்லாம சுவாரஸ்யமாவே கதை போகுது. ரெண்டாவது கேஸ் ஆரம்பமாகிற வர படத்துடைய பேசிங்குமே கூட கொஞ்சம் வேகமா தான் இருக்கு. பட் பரபரப்புக்காக கதையில எதுவும் எக்ஸ்ட்ராவா டெலிவரட்டா சேர்க்காம கதையை அதோடைய போக்கிலே சொல்லியிருக்காரு இயக்குனர். இதனால ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சுலவா ஃபீல் ஆகும். நிதானமான போலீஸ் ப்ரொசீஜரலாகவும் சில இடங்கள்ல தெரியுது. ரெண்டு கேஸ் அதை விசாரிக்கிற ஹீரோனி இந்த படத்துடைய ஃப்ளோ மலையாளத்தில் வந்துச்சுல அன்வேஷிப்பின் கண்டெத்தும் அந்த படத்துடைய ஃப்ளோவை ஞாபகப்படுத்தினாலும் ரெண்டும் டோட்டலா வேற வேற. ரெண்டாவது கேஸ் ஆரம்பிச்சு அதுக்கான விசாரணை நடக்கும்போது ஒரு பாயிண்ட்ல டோட்டலா முதல்ல வந்த அந்த கேஸே நம்ம மறந்துடுறோமா, ஃபர்ஸ்ட் ஏதோ கேஸ் சொன்னாங்களே அது மறந்து நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்குமே அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இது படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை. கடைசியில ரெண்டு கேஸுக்கும் லிங்க் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ற பாயிண்ட் வந்தாலுமே கூட அந்த செகண்ட் ஹாஃப்ல கதை எதை நோக்கி போகுதுங்கிறது கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா பிளீக்கா தான் இருக்கா. அதனால கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுல வேலராமமூர்த்தி பேசுற வசனங்கள் தேவையே இல்லாத ஒரு டிபிக்கலான அரசியல்வாதி கேரக்டர்னு இன்னும் சில திருஷ்டிகளும் இருக்கு. 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் படம் ஓடுது. ஆனா இதுல ஹீரோ தமனுக்கு 5-10 நிமிஷம் ஸ்லோ மோஷன் மட்டுமே வச்சிருப்பாங்க. சும்மா சாதாரண நடந்து வந்தா ஸ்லோ மோஷன், விசாரணை பண்ண ஸ்லோ மோஷன், எதுக்கு அதை பண்ணாங்கன்றது தெரியல. தென் இந்த விசாரணை பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு சாட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நடக்கிற சம்பவங்களை நம்மளுக்கு விவரிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரையும் அதை ஃபுல்லா விவரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்ற அக்கவுண்ட்ஸ்ல பெருசா டீவியேஷன்ஸ் இல்லை அப்படின்னும் போது அதை இன்னும் கூட கிறிஸ்பா கட் பண்ணி சொல்லிருக்கலாம். மேபி இந்த 2.25 மணி நேரம் டியூரேஷன் வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் எல்லாரையும் சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரணை பண்றதுங்கிறது ரியாலிட்டியா இருந்தாலுமே கூட படத்துல அது கொஞ்சம் டயரிங்கா தான் இருக்கு. ஏன்னா கடைசியில தான் இந்த கேஸோட எண்டுக்கு போலீஸ் வராங்களா, அது வரைக்கும் இவங்க விசாரிக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார், நீங்க நம்பினாலும் விட்டாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிற அந்த டயலாகே மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கொடைக்கானலுக்கு தப்பிச்சு போற ஒரு சஸ்பெக்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ற சீன் நல்லா இருந்தாலுமே கூட அவர் ஏன் கொடைக்கானலுக்கு போறேன்னு சொல்ற ரீசன் பயங்கர சில்லியா தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா எம்எஸ் பாஸ்கருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ரிவீல் ஆகிற சீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா பல நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற சம்பவங்கள்லாம் நடக்காது, எதிர்பார்க்காத வகையில் தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது நம்ம கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த ஐடியா ஸ்மார்ட்டாகவே இருந்துச்சு. பட் இது எல்லாருக்குமே கன்வின்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இப்படியான ஒரு கதை, திரைக்கதை நம்ம
சேட்டன்கள் கிட்ட கிடைச்சிருந்ததுன்னா இந்த பயங்கர யதார்த்தமான இயல்பான ஒரு எஃபெக்டிவான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக மாற்றிருப்பாங்க. இப்போ நான் தப்பாலாம் சொல்ல, தமிழில் ஒரு சினிமாவாக இருக்குது, நல்ல சினிமாவாக இருக்குது. பட் அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இந்த படம் இன்னும் கூட பெட்டராக அப்பீல் ஆகிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவே. மொத்தத்தில் இந்த ஒரு நொடி ஒரு டீசென்ட்டான, பெருசாக எங்கேயும் போர் அடிக்காத, முக்கியமாக தியேட்டர் வர்த்தி கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்க்க ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு தியேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலுமே கூட சில இன்டென்ஸான காட்சிகள் இருக்கு. கஸ்டோடியல் டார்ச்சர், இந்த கிரைமை டெபிக் பண்ற மாதிரியான காட்சிகள் இருக்கு. படத்துடைய சப்ஜெக்ட் நேச்சர் இதுக்காக இது கண்டிப்பா 16 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய படம் இல்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.